அரசியல்வாதிகள் தத்தமது பிரதேசங்களில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களித்தனர். මම බලයට දැම්ම ආණ්ඩුවයි මම බලයට දැම්ම සලකන විදිය දන්නවනම් ජනතාව පුදුම වෙයි. උතුරු පළාතත් ඒ වගේම අනිකුත් සෑම පළාතකම வடமாகாணத்தின் மேனி அனைத்து பிரதேசங்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெறும். அத்துடன் இந்த நாட்டிற்கு சேவையாற்ற முடியுமான திறமையான மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த தேர்தல் மூலம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என நாம் நம்புகிறோம். ඉහළටම ඔසවා තිබෙනු ඇතයි කියන විශ්වාසය අපිට තිබෙනවා. அதிக பிரசங்கிகள் காரணமாகவே கடுவளையில் நான் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேன் என்று இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதித்து வருகிறது. அண்மையில் எமது கட்சியில் இணைந்து கொண்டவர்கள் பேசும் விடயங்கள் காரணமாகவே இவ்வாறு இடம்பெறுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களினால் இவ்வாறு இடம்பெற மாட்டாது. நாயின் விருப்பப்படியே அதன் வால் ஆடும். அதனை விடுத்து வால் ஆடுவது போன்று நாய் செயற்படாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்ப இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்வதே இன்று நேற்று இணைந்தவர்கள் கூறும் விதத்தில் அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது. அவர்களுக்கு எமது நாடு தொடர்பான நிலைப்பாடுகளை வெளியிட உரிமை இல்லை. මේ ඊයේ පෙරදාපු මේ කොහෙවත් නැති වාචාලුවන්ට මේ රට ගැන මත ප්‍රකාශ කරන්න අයිතියක් නැහැ. මේ කවුරුත් දන්නව නේද වන්ඩේ මැච් சர்வதேச ஒருநாள் போட்டி கொண்ட 2 நாட்கள் விளையாடுவதில்லை. எனினும் இவர்கள் 2 நாட்கள் விளையாடுகின்றனர். கிரிக்கெட் போட்டியை நிறைவு செய்ய முடியாவிட்டால் டக்வர்த் லூயிஸ் முறையொன்று உள்ளது. அவ்வாறு இன்று அரசாங்கம் நன்மையடையும் விதத்திலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நன்மை கிடைக்கும் விதத்திலேயே இவர்கள் தேர்தல் நடத்துகின்றனர். உண்மையில் அவ்வாறு செய்ய முடியாது. இங்கு தேர்தல் சட்டம் ஒன்று உள்ளது. அந்த தேர்தல் சட்டங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் தேர்தல் சட்டங்களை மாத்திரமின்றி அனைத்து சட்டங்களையும் குறைத்து மதித்தே செயற்படுகின்றனர். බාල්දු කරලා තියෙන්නේ ஜனசக்தி பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கடுவெல மாநகர சபையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்களிக்க சென்ற காட்சிகளே இவை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் மேற்பார்வை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முதற்கட்டத்தில் அதிக அளவிலான உள்ளூராட்சி மன்றங்களை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி கொண்டது. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி 234 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட தேர்தலில் 205 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கைப்பற்றியது. தம்புள்ள மாநகர சபை மற்றும் 22 நகர சபைகள் இவற்றுள் அடங்குகின்றன. இந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 12 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை பெற்றுக் கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சி 9 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை மாத்திரமே கைப்பற்றியது. பண்டாரவில மாநகர சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 4 பிரதேச சபைகளின் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது. தேசிய காங்கிரஸ் 2 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை பெற்றதுடன் அதனுள் அக்கரைப்பற்று மாநகர சபையும் அடங்குகின்றது. நுவரெலியா பிரதேச சபையின் அதிகாரம் மலேக மக்கள் முன்னணி வசமானது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுயேட்சை குழு ஒன்று மாத்தளை மாவட்டத்தின் பல்லைப்புல பிரதேச சபையின் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டது. 65 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இன்று நடைபெற்ற தேர்தலுடன் தொடர்புடைய பல்வேறு சம்பவங்கள் குறித்து 75 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய தொடர்பாடல் மத்திய நிலையம் குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் அனைத்தும் சிறிய அளவிலான சம்பவங்கள் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று இடம்பெற்ற வாக்களிப்பு நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர்.
அமைதியானதும் நீதியானதுமான தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில சம்பவங்கள் பல பகுதிகளில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக வடமாகாணத்திலேயே இத்தகைய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா அவ்வாறான 8 சம்பவங்கள் குறித்து கடிதத்தின் ஊடாக தேர்தல் ஆணையாளர் மற்றும் கண்காணிப்பாளர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதேவேளை அனுராதபுரம் சாலியபுர பானியன் கடவள பகுதியில் 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இந்த மோதல் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த மோதலில் சாலியபுர பானியன் கடவள பகுதியைச் சேர்ந்த 33 வயதான அனுர விஜயபண்டார அந்தரவ என்ற பிள்ளையொன்றின் தந்தையை உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஒருவர் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 2 குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதாக இது தொடர்பில் வினவிய போது பிரதி அமைச்சர் WP ஏகநாயக்க குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளில் 2 வருகை தந்தார்கள். அவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டனர். முதலாவதாக என்னை தாக்கினார்கள். எமது ஆதரவாளர் ஒருவர் மீது எமது கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணை அனுராதபுரம் பதில் நீதவானினால் மேற்கொள்ளப்பட்டது. சேனல் 4 தொலைக்காட்சி ஒளிபரப்பிய ஸ்ரீலங்கா கில்லிங் ஃபீல்டு காணொலி ஒரு திரைப்படமாகும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தி ஹிந்து பத்திரிகையின் ஊடகவியலாளர் என் ராமுடன் அலரி மாளிகையில் நடைபெற்ற நேர்காணலின் போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறினார். குறித்த காணொலி காட்சிகள் தமிழ் மொழியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அந்த காட்சி உண்மையெனில் அதில் LTT உறுப்பினர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகவில்லை எனவும் மாறாக இராணுவ வீரர்களே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சேனல் 4 காணொலி தொகுப்பில் துப்பாக்கி சூடு நடத்தும் காட்சியில் உள்ள நபர் அணிந்திருக்கும் இடுப்பு பெட்டி ராணுவ வீரர்கள் அணியும் ஒன்றல்ல என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அது உண்மையாயின் LTT உறுப்பினர்கள் ராணுவ வீரர்கள் மீதே துப்பாக்கி பிரயோகம் நடத்துவதாகவும் அந்த காணொலி காட்சிகள் உண்மையற்றதாயின் அது ஒரு திரைப்படமாகவே இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். போலீஸ் அல்லது ராணுவத்தின் எவரேனும் ஒரு உத்தியோகத்திற்கு எதிராக நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்கள் இருக்குமாயின் பதவி வித்தியாசமின்றி எந்த ஒரு தருணத்திலும் அவற்றை விசாரணை செய்ய தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹிந்து ஊடகவியலாளரிடம் குறிப்பிட்டார். இதேவேளை இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமை சந்தித்தமை குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் அந்த ஊடகவியலாளரிடம் ஜனாதிபதி கூறியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு தாம் விடுத்த அழைப்பினை தமிழக முதல்வரிடம் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரியப்படுத்தியதாக இந்த நேர்காணலின் போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் வேலைப்பழுவிலோ அல்லது இலங்கை வருவதற்கு தயாரற்ற நிலையிலோ இருப்பாராயின் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்பி வைக்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தமிழ்நாடு மாநிலத்தின் அல்லது வேறு மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமன்றி அனைத்து இந்தியர்களுக்கும் வடபகுதிக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட முடியும் என ஹிந்து ஊடகவியலாளரிடம் ஜனாதிபதி கூறினார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதி மாவட்டங்களில் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் முகாம்களை அமைத்துள்ளமை தொடர்பாகவும் ஹிந்து பத்திரிகையின் ஊடகவியலாளர் இதன்போது ஜனாதிபதியிடம் வினவினார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தம் முடிவடைந்த பின்னர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் வரை வடபகுதியில் மாத்திரமன்றி தென்பகுதியிலும் ராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதேபோன்று அரசியல் தீர்வு மற்றும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு தமது கட்சி ஏனைய கட்சிகளை தெளிவுபடுத்தி இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் மாகாண சபைகளின் கீழ் இருக்கக்கூடாது என்றும் இதன்போது ஜனாதிபதி கூறினார். இதற்கு இந்திய மும்பை தாக்குதலை உதாரணமாக காட்டிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு தொடர்பான அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திடமே காணப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இது தொடர்பில் நாம் இராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபய மெதவலவிடம் வினவிய போது அவ்வாறான பயிற்சி ஒன்றுக்காக இலங்கை இராணுவ வீரர்கள் இந்தியா செல்லவில்லை என தெரிவித்தார். உடற்கூற்று சிகிச்சைகளுக்காக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றுக்கு இன்றும் அழைத்துச் செல்லப்பட்டார். தொட்பட்டையில் ஏற்பட்ட உபாதைக்கு உடற்கூற்று சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவருக்கு வைத்திய ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது.
இந்த நாட்டின் மோசமான ஆட்சியாளர்கள் சரணாலயங்களை துண்டு துண்டாக பிரித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை அவர்களது உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றனர், மரங்களை வெட்டுகின்றனர். இந்த நிலைமை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் இறுதியில் வனவிலங்குகளுக்கும் மரங்களுக்கும் கூட நியாயம் நிலைநாட்டப்படாது. எதிர்காலத்தில் உருவாக உள்ள தமது அரசாங்கத்தின் கீழ் மக்கள் பணத்தை சூதாட்டத்திற்கு பயன்படுத்திய சகலருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவிக்கின்றார். அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் காணப்படுகின்ற பலவீனமான நிர்வாகம் மற்றும் ஊழல்கள் காரணமாக இடம்பெறும் நிதி மோசடியினூடாக அரசியல் தலைமைத்துவத்தில் நிலவுகின்ற அசம்பந்த போக்கு வெளிப்படுவதாக அறிக்கையொன்றின் மூலம் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தெமடகுட கைரியா முஸ்லிம் மகளிர் வித்தியாலயத்தின் ரமலான் கண்காட்சி இன்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலியின் தலைமையில் இந்த கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தெமடகுடி கைரியா முஸ்லிம் மகளிர் வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தினால் இந்த ரமலான் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நடைபெறுகின்ற காணி அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டு குறித்த பாடசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தனியார் காணி ஒன்று அரசாங்கத்தினால் கொள்வரவு செய்யப்பட்டு முஸ்லிம் மகளிர் கல்லூரி ஒன்றுக்கு கையளிக்கப்பட்டுள்ள வரலாற்றின் முதல் சந்தர்ப்பம் இதுவரை நான் தெளிவாக கூறுகிறேன். ஜனாதிபதிக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முஸ்லிம் மக்களுக்காக செய்த பாரிய சேவையாகவே நான் இதனை கருதுகிறேன்.